பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு முதலாவது வாழ்த்துதல்களையும் பின்பு கர்த்தருடைய ஆவியின் ஒத்தாசையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கொஞ்ச நாள் தான் போகணுன்னு போனேன், ஆனால் அப்படியே நீண்டு போய் 6 மாதம் ஆகிட்டது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை மிஸ் பண்ணது எனக்கும் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இன்று திரும்பவுமாக வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியை பற்றி தான் அதிகமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு இடையில் ஒரு சின்ன கேப்பு, ஒரு சின்ன சப்ஜெக்டை மாத்திரம் இன்றைக்கி பேசிட்டு அப்புறம் திரும்பி அதிலேயே தொடர்ந்து அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களையும் நாங்கள் படிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் நான் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்த நாட்களிலே நான் அதிகமாக காத்திருந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி தான், வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா சொல்லி கொண்டிருந்தேன். ஏன் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறேன்னார். எனக்கு வேறு ஒன்றும் தெரியலையே ஆண்டவர். இதனுடைய ரகசியம் எனக்கு முதல்ல புரியல, அப்புறம்தான் புரிய ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் அதில் கொஞ்சம் ஒரு பகுதியை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இவைகளிலே 7 சபைகளுக்கு கிறிஸ்து இயேசு பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? என்னங்க? 7 சபைகளுக்கும் பேசினார். எல்லா சபைகளையும் அவர் குறை சொல்லவும் இல்லை, எல்லா சபைகளையும் அவர் பாராட்டவும் இல்லை. கொஞ்சம் நல்லதை இங்கே சொன்னார், கொஞ்சம் நல்லதை அங்கே சொன்னார், சில குறைகளை இங்கே சொன்னார், குறைகளை நல்லா சொன்னார். ஆனால் மொத்தத்தில் பார்க்க போனால் இயேசு திருப்தி அடைந்ததாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு அப்படி தெரியுதா? இந்த 7 சபைகளுக்கும் இயேசு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து நாங்கள் படிக்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் திருப்தி அடைந்துதான் சொன்னாரா அப்படிங்கிறது எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்விக்குறி. கடைசியில் நான் முடிவுக்கு வந்து விட்டேன், அவர் திருப்தி அடையவில்லை என்று. என்ன பாஸ்டர் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த 2 அதிகாரத்தில் 7 சபைகளை குறித்து 7 சபைகளுக்கு கிறிஸ்து பேசுகிறார். இந்த 7 சபைகளுக்கு பேசி முடித்த பிறகு ஒவ்வொரு இதுக்கு பிறகும் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிறார். அதுவும் 7 தடவை இருக்குது. என்னங்க ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஜெயங்கொள்கிறவன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? ஒவ்வொரு சபை குறித்து பேசி முடிக்கும் பொழுதும் கடைசியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன், மன்னாவை தருவேன், என் நாமத்தை அவன் மேல் தரிப்பேன். இதையெல்லாம் சொல்லி போட்டு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டார். என்னங்க, எனக்கு இது ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து தியானிக்க இது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது. என்னங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்குவோம். அப்போது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார் என்று தெரிய வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்று சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நாங்களும் பெற்று அனுபவிக்க முடியும். அதில் கடைசியில் சொல்கிறார் பாருங்க, அதான் ரொம்ப ஆச்சரியம். அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாய் அவனுக்கு நான் கிருபை செய்வேன். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. லவோதிக்கா சபையில் உள்ளவனுக்குன்னு அவர் சொல்லலை, பிலதெல்பியா சபைக்கு உள்ளவன் என்று சொல்லலை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னோடு கூட என்னுடைய சன்னிதானத்திலே அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்றதுக்கு அவனுக்கு அருள் செய்வேன். அப்படின்னா யார் ஆண்டவர் அங்கே போய் உட்கார போகிறா? ஆண்டவர் அப்படியே சோர்ந்து போயிட்டார். ஒருவனும் இல்லை. ஏன்றா இன்றைய நாட்களில் உள்ள அநேக நாட்களாக அல்லது அநேக சரித்திரத்தை
சபையின் சரித்திரத்தை நாங்கள் படித்து கொண்டே வந்தாலும் இந்த ஜெயம் கொள்கிறதை குறித்து அதிகமாக பேசப்படவும் இல்லை, கற்றுக் கொடுக்கப்படவும் இல்லை. ஜெயங்கொள்கிறவர்கள் யார் என்று அநேகருக்கு இன்றைக்கும் சொல்கிறேன். விசுவாசிகள் பெரிய பெரிய சபைகளெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய விசுவாசிகளெல்லாம் இருக்கிறாங்க. ஜெயங்கொள்கிறவன் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியல, பதில் சொல்ல தெரியலை. இயேசு எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இது நமக்கு புரிதலுக்காக நான் இதை சொல்கிறேன், யாரையும் குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. இயேசு எங்களோடு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்போ இன்னும் அதோட ஒரு படி மேலே போய் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லையாங்க, இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. என்னிடத்தில் வேதாகம படிப்புக்காக அநேகர் வருவதுண்டு. அவர்களிடத்தில் மெதுவாக கேட்டேன், பிரதர் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா, மெய்யாகவே இருக்கிறாரா? கர்த்தருக்கு முன்னால் பொய் சொல்லக்கூடாது. ஒருவரும் பதில் சொல்லல. ஆம் என்று ஒருவர் வாயிலிருந்தும் வரவில்லை. என்னங்க, எனக்கு வேதனையா போச்சு. அப்போ பரிசுத்தவனர் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு இப்போதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க வாயினால சொன்னீங்க. திருப்பி நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் அவர் எங்கே, அவர் உண்மையாகவே மெய்யாகவே உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். 24 மணி நேரமும் அந்த வார்த்தையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இருக்கிறாரா என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? நெஞ்சில் கை வச்சு சொல்லணும்ட்டேன். ஒருத்தரும் சொல்லலைங்க. அப்போ எங்கே போகிறாங்க பரிசுத்த ஆவியானவர்? எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கிறாருங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இயேசுவும் அதைத்தான் சொன்னார், அவர்களுடனே கூட எப்பொழுதும் நான் இருப்பேன், கூட இருப்பேன் என்பதை இயேசுன்னு சொன்னார். உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று அவர் சொல்லலை. இப்போ இந்த பிரசங்கியார்கள்லாம் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக போய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். திருப்பி கேட்டோம்னா எங்கே இருக்கிறாருங்க? இருக்காரா? இல்லையா பாஸ்டர், தெரியலையே பாஸ்டர். சிலர் தெரியலைன்றாங்க, சிலர் இல்லைன்றாங்க, சிலர் இழுத்துக்கிட்டு ஒன்றும் பதில் சொல்லாமல் போயிடுறாங்க. நல்லாவா இருக்குது இது? அப்போ எங்கே பரிசுத்த ஆவியானவர்? அவர் ஆவியாக தானே இருக்கிறார். எங்கே? வேர் இஸ் ஹி? அவர் எங்களுக்குள்ளும், இயேசு கிறிஸ்து எங்களோடு கூடவும். அல்லது அவங்க இப்போ நிறைய பிரசங்கங்கள்லாம் வருது, இவரும் அவரும் ஒன்று தான், அவரும் இவரும் ஒன்று தான். இந்த கதைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இவர் அவர், அவர் இவர், இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, போங்கடான்று வேணாம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? என் நாமத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றுதான் சொன்னார். அவரே அப்படி சொன்ன பிறகு நீ என்னைய இல்லை, அப்போஸ்தலர்கள்லாம் யாருமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கல, இயேசுவின் நாமத்தினால தான் கொடுத்தாங்க. ஏன்னு அப்புறம் கேட்டால் அவங்க விசுவாசம் உனக்கு இருக்குதான்னு கேட்டேன். அவர் இயேசுவின் நாமத்தில் கொடுத்தாலும் ஒன்று தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கொடுத்தாலும் ஒன்று தான்ங்கிறது அவர்களுடைய விசுவாசம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதில் கொடுக்கக்கூடாது, அதில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் உண்மையான விசுவாசியான்னு கேட்டேன். என்னங்க, நம்மளும் கொஞ்சம் மண்டையை யூஸ் பண்ணலாம் இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு மண்டையில் ஏறுது, இல்லைன்னா ஏற மாட்டேங்குது. அவங்க தாங்கள் பிடித்த பிடியில் மயிலுக்கு 3 காலுன்னு சொல்லி போட்டு அவங்க பாட்டுக்கு என்னத்தை இல்லாமல் பேசுகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இந்த காலத்தில் யூடியூப்பையோ அல்லது டிவியோ இதையோ திறக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. வருகிற செய்திகள் எல்லாமே ஏடாவோடமாக இருக்குது, எடக்கு முடக்காக இருக்குது, வேதத்துக்கு ஒத்ததாக இல்லை. அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னால் இப்போ நேரம் கிடையாது. சில காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? முதலாவது
அப்போ ஜெயம் கொள்றதுன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நம்ம வி ஆர் அது என்ன சொல்கிறது, டேங்கிளிங்னு சொல்கிறதா, டான்ஸிங்னு சொல்கிறதா, அல்லது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பிட்வீன் டூ ஃபோர்ஸஸ். ஒன்று யார்? காட். த அதர் ஃபோர்ஸ் யார்? சேட்டன். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம யார் மாட்டிக்கிட்டோம்? அப்படிதான் சொல்லணும். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? மாட்டிக்கிட்டோம். இயேசு சொல்கிறாரு, அவனை நான் ஜெயித்து விட்டேன், நீ அவனை ஜெயித்து விடுன்றாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன ஆண்டவரே, அவன் பெரிய பயங்கரமான ஆளாக இருக்கான், அவன் 6000 வருஷமாக அவன் எல்லாரையும் சோதிச்சுக்கிட்டு, எல்லாரையும் உருட்டிக்கிட்டு, எல்லாரையும் தலைகளை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் என்னமோ அவனை ஜெயித்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு கேள்வி, உங்களால் ஜெயிக்க முடியுமா, முடியாதா? என்ன பாஸ்டர் பயமாக கேட்டு போட்டீங்க? ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கலைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய செய்து முடித்த காரியத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. we are between two forces. ஒன்று ஆண்டவர் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் படாத பாடுபடுறாரு. இங்கே ஒருத்தன் இருக்கான், இவன் என்னடான்னா நம்மளை எப்படியாவது இழுத்து கொண்டு நரகத்துக்கு கொண்டு போயிருக்கான். கடைசியில் பெர்சன்டேஜ் போட்டு போனால் அவன் பெர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது, நம்ம பெர்சன்டேஜ் என்ன இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. கனடாவில் கிறிஸ்தவங்களே 6% தானா, சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவங்கள் 6% தான், விசுவாசிகள் என்னென்னா அதில் 50% தான். இப்படி அங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய காரியத்தை இயேசு நமக்காக செய்து போட்ட பிறகு நம்ம இப்படியா இருக்கணும்? இன்னொரு காரியம், நம்மளை கண்டு பிசாசு பயப்படணுமா அல்லது சாத்தான் பயப்படணுமா, இல்லைன்னா சாத்தானை கண்டு நம்ம பயப்படணுமா? இதுவே அனைவருக்கு தெரியாதுல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, சாத்தானை கண்டு தான் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பயப்படுறாங்க. நம்மளை கண்டு ஒரு சாத்தானை என்ன செய்ய மாட்டேங்கிறான், பயப்பட மாட்டேங்கிறான். அவனுக்கு நம்மளை கண்டா பயமே இல்லை. ஏசாமியும் ஒரு முறை ரோட்டில் போய் கொண்டு இருந்தார். கல்லறையில் 2 பிசாசு பிடித்தவங்க இருந்தாங்க. அங்கே ஓடி வந்து அவன் 2 பேரும் வெளியில் ஓடி வந்து, காலம் வரும் முன்னே எங்களை எங்களை இப்படியாக கஷ்டப்படுத்துவதற்கு ஏன் எங்கே வந்தீர்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம போவோம், கல்லறை வழியாக போவோம், எங்கேயாவது பிசாசு வந்து நம்மளை கேட்குதா? நாங்கள் அந்த அளவுக்குலாம் இல்லை பாஸ்டர், அந்த அளவுக்கு இருக்கணும். நான் அமெரிக்காவுக்கு அதிக நாட்கள் சென்றிருக்கிறேன். 89லேருந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் போகும்போது காரில் பின்னால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது என்ன ஸ்டிக்கர் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், அவர் கிருபை உள்ளவர், அவர் உன்னை காத்துக்கொள்ளுவார், அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார், இப்படியெல்லாம் நிறையா ஸ்டிக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டிக்கர் நான் பார்த்தேன், அது என் மனசில் இன்றைக்கி இருக்குது. எத்தனை 30-40 வருஷத்துக்கு பிறகு. அது என்ன ஸ்டிக்கர் தெரியுமா? பேனா பென்சில் இருந்துச்சு, எழுதி வச்சுக்கோங்க. Have you tormented the devil today? Have you tormented the devil today? இன்றைக்கு பிசாசை நீ ஓட ஓட துரத்தினாயா அல்லது துக்கப்படுத்தினாயா, அல்லது எங்களை ஏன் ஆண்டவரே துக்கப்படுறதுக்கு வந்தீருன்னு சொல்லி இந்த பிசாசுகள் கேட்ட மாதிரி யாராவது கேட்டாங்களா? அதில் போட்டிருக்கு, ஹாவ் யூ டார்மெண்டட் த டெவில் டுடே. அன்னைக்கு டிசைட் பண்ணேங்க நான் 30 வருஷத்துக்கு முன்னால், ஐ வாண்ட் டு டார்மெண்ட் த டெவில் எவ்ரி டே. என்னங்க என்ன பாஸ்டர்? How can we, pastor? You can. அதான் சொல்ல வரேன். Have you tormented the devil today? அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம பிசாசை என்ன செய்யணும்?
துயரப்படுத்தணும், துக்கப்படுத்தணும், ஓட ஓட விரட்டணும் ஒவ்வொரு நாளும். நம்ம அதை விட்டு போட்டு பாஸ்டர் அவன் தான் பாஸ்டர் எங்களை ஓட ஓட விரட்டுறான், நாங்கள் எங்கே பாஸ்டர் அவனை போய் விரட்டுறது, அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், we have to torment the devil. சும்மா அவன் போயிட்டு போகிறான் வர்றாங்கிறதான் கிடையாது, பிடிச்சி இழுத்து வச்சு அவனை டார்மெண்ட் பண்ணணும், அவனை துயரப்படுத்தணும், அவனை துக்கப்படுத்தணும், அவனை ஓட ஓட விரட்டணும். என்ன பாஸ்டர் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதெல்லாமா செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? நான் எப்படி செய்ய முடியும், எங்கெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி காட்டுறேன். அந்த வாசகம் இன்னைக்கு என் மண்டையில் இருக்குது. Have you tormented the devil today? இன்னைக்கு எந்திரிச்ச உடனே எனக்கு காலையில் யோசனை வரும், இன்னைக்கு எப்படிதான் இந்த பிசாசை டார்மெண்ட் பண்ணலாம். நம்மளை கண்டு அவன் என்ன செய்யணும், பயப்படணும். ஆனால் எதிர்மறையாக அவனை கண்டு தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டால் ஏசாமி எங்களோட இருக்கார், அப்போ ஏசாமி உங்களோட தானே இருக்காரு, அப்படியே அவனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. உங்களை பார்த்தானே அவன் பயப்படணும், ஏன்னா உங்களோட யார் இருக்கா, ஏசு இருக்கார். அப்போ உங்கள் கூட தானே அவர் நிற்பார். அவன் உங்களை மட்டும் பார்க்கலையே, ஏசுவையும் சேர்த்து தானே பார்க்குறான். அப்போ அவனுக்கு பயம் வர வேண்டாமா? வர மாட்டேங்குதே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த வார்த்தையை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை தருப்பேன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்படி நம்ம ஜெயம் கொள்ளலைன்னா அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கிற 7 காரியத்தில் நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்மெல்லாம் எங்கே இருப்போம்? அவங்கெல்லாம் மாட மாளிகையில் இருப்பாங்க, நம்ம ஒரு குடிசையில் இருப்போம். எங்கே? பரலோகத்தில். அது நல்லாவா இருக்குது? நாங்கள் எங்கே இருக்கணும்? ஒரு முறை ஒரு மெசேஜ் அதில் நான் சொல்லி கொண்டிருந்தேன், ரிவார்ட் செரிமனின்னு ஒன்று பைபிளில் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் போக வேண்டாம். அந்த ரிவார்டில் கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை நமக்கு தருவார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அதை மட்டும் எடுத்துக்குவோம். நீங்கள் இப்போ பரலோகத்தில் போய் ஏசாமி முன்னால் போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்னு உங்களுக்கு தோணுது? ஜெயங்கொள்கிறவனுக்கு அதை ஒரு லிஸ்ட்டு. நம்ம போய் நிற்கிறோம், நமக்கு என்ன ஒரு ரிவார்டு கிடைக்கும்? ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருந்தா நம்ம கிரீடத்தில் ஒரு முத்து ஆண்டவர் வச்சுருப்பார். 100 ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணியிருந்தீங்கன்னா 100 டைமண்ட் முத்துகள் அங்கே இருக்கும். ஒன்றுமே ஆதாயம் பண்ணலன்னா ரிவார்ட் செரிமனியில் என்ன கிடைக்கும் நமக்கு? அப்படி ஒவ்வொருத்தராக வராங்க, ஒவ்வொருத்தர் பேராக கூப்பிடப்படுது. முதல்ல நம்ம அப்போஸ்தலர்கள் பேரை மட்டும் கூப்பிடுவோம். பீட்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கம் அப், வி வாண்ட் டு ரிவார்ட் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பீட்டர் எழுந்து போகிறார். பீட்டர் எழுந்து போகும்போது பெரிய இது, எல்லாரும் அவராலே ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையை ஸ்தாபித்தவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று நல்லா கைகொட்டி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. தெரிவிப்பாங்களாங்க? அதாங்க ரிவார்ட் செரிமனி. ரிவார்ட் செரிமனின்னு அதான் அர்த்தம். சரி, அதுக்கு வர யோவான் போனார், அதுக்கு வர யாக்கோபு போனார், இப்படி எல்லாரும் போகிறாங்க. கடைசி அப்போஸ்தலன் பவுல் எழுந்து போகிறார். எதுக்கு? ரிவார்டு வாங்கிறதுக்கு. அங்கே பரலோகத்தில் போடப்பட்ட கரகோஷத்துக்கு ஆண்டவராலேயே நிறுத்த முடியலையாம். பவுல் வாழ்க, பவுல் வாழ்க, பவுல் யூ ஆர் அ கிரேட் மேன், யூ ஆர் அ கிரேட் அபாசல், யூ டிட் சோ மெனி திங்ஸ்ன்னு சொல்லி உலகம் பூராவும் இருந்து சத்தம் கேட்குதான். ஏன்னா அவ்வளோ சபைகளை அவர் என்ன செய்திருக்கிறார். அப்போ பவுலுக்கு எப்படி இருக்கும்? இருந்தாலும் நம்ம யோசிக்கிறது இல்லைல்ல.
நமக்கு அதில் ஒரு பங்காவது ஒரு பெர்சன்டேஜாவது நமக்கு கிடைக்குமா? என்னங்க? சரி, இதெல்லாம் சேர்த்தாதான் ஜெயங்கொள்கிறவனுக்குங்கிறதுக்கு நமக்கு சரியான பதில் கிடைக்கும். ஆக ஜெயம் கொள்ளுவது மிகவும் முக்கியம். நாம் ஜெயம் கொள்ள வேண்டியது இந்த சும்மா கிடக்கிற கதைகள்லாம் வேண்டாம். நம்ம ஜெயம் கொள்ள வேண்டியது யார்? சாத்தானையும் அவனுடைய காலத்துக்கு முன்னால் குவைத்தில் ஈராக் ஒரு ஊடுருவி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஷ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். புஷ் அவனுக்கு வார்னிங் கொடுத்தார். அந்த வார்னிங் கொடுத்த நாளில் அந்த நியூஸ் பேப்பரில் உலகம் பூரா இந்த நியூஸ் பேப்பரில் 2 படம் போடப்பட்டிருந்தது. ஒரு படம் புஷ் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா. அவர் என்னடான்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்த கழிப்பில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற விட யார் இது? சதாம் ஹுசைன். அவன் இந்த 2 படமும் ஒரே நாள் ஒரே பேப்பரில் பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அது ஞாபகம் இருக்கு. ஏன்னா புஷ்ஷுக்கு தெரியும் ஐ எம் கோயிங் டு வின். சதாமுக்கு தெரியும் ஐ எம் கோயிங் டு லூஸ். அப்போ வின் பண்ணுறவன் எப்படி இருப்பான்? அடிச்சுக்கிட்டு கையாட்டிகிட்டு இருப்பான். லூஸ் பண்ணுறவன் எப்படி இருப்பான்? இதை பாருங்க, உலக பிரகாரமாக இருக்கிற நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸு அழகாக படத்தை நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் போட்டு காட்டுறாங்க. இதற்கு விளக்கம் தேவையா? தேவையில்லை. ஏன்? நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்படிப்பட்டவர்களாகவே நாங்கள் இருக்க வேண்டும். சோர்வு, களைப்பு, ஏமாற்றம், தோல்வி இதெல்லாம் நம்ம முகத்தில் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் யாரு? ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ள வேண்டும். வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இங்கிலாந்தில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் காலத்தில் தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பிரிட்டிஷ் என்ன செய்தது? தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வச்சிருந்தது, கொண்டு வந்தது, வச்சிருந்தது. அப்போது அவர்கிட்ட போய் ஒரு நிருபர், ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்டான். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் that you are able to bring the whole world under your feet, under your control? அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், offense is better than defense. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான். offense is better than defense. இன்றைக்கி கிறிஸ்தவங்கள்லாம் எப்படி தெரியுமா? அஃபென்ஸுக்கு போயிட்டாங்க, டிஃபென்ஸுக்கு போயிட்டாங்க. ஐயோ பிசாசிகள் என்ன பண்ணிடுவான், எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வது, எப்படி அவனுடைய சிக்கலிலிருந்து நாங்கள் தப்பிப்பது. டிஃபென்ஸ். நீங்கள் இப்படி டிஃபென்ஸில் நின்று கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க? ஜெயிக்க மாட்டீங்க. அஃபென்ஸ். கோலியாத் 40 நாள் ஒவ்வொரு நாளும் வருவானாம், இஸ்ரவேல் சேனையை நிந்திப்பானாம், அவங்க கடவுளுடைய பேரையும் சொல்லி நிந்திப்பானாம். எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் கோத்துக்கிட்டு, ஒருத்தர் கையை அப்படி கோத்துக்கிட்டு, ஐயோ இவனை எப்படி தாக்குறது, இவனை எப்படி போகிறது. டிஃபென்ஸ். நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. 40 நாள் இதே தான் நடக்குது கூத்து. அவன் வருவான், அவன் நிந்திப்பான், இவங்க கையை கோத்துக்கிட்டு யார் போகிறது,
எப்படி போகிறது, இவனை எப்படி நாங்கள் ஜெயிக்கிறது என்னங்க. ஆனால் ஒரு பொடியன் ஓடி வந்தான். 12 வயதை நிரம்பிய தாவீது என்கிற ஒருவன் ஆடுக்கு பின்னால் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவன் இவங்களெல்லாம் பார்த்தான். அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கான். பார்த்தேன், என்ன எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, வாட்ஸ் ராங் வித் தீஸ் பீப்புள். இஸ்ரவேல் சேனைக்கு எல்லாரும் பயப்பட்டாங்க. ஆனால் கோலியாத்துக்கு இஸ்ரவேல் சேனை என்ன செய்யுது, பயப்படுது. இப்போதான் நீங்கள் பாடினீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பாட்டை கேட்கும்போது. இஸ்ரவேல் சேனை முழுவதும் கோலியாத்தை கண்டு பயந்து ஒடுங்கி கையை கோத்து கொண்டு எப்படிடா இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறுவன் ஓடி வந்தான். வாட்ஸ் ராங் வித் திஸ் ஆல் தீஸ் பீப்புள்? He is a giant. You can't go and fight with him. அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவன் ஒரு கேலியாக ஒரு சிரிச்சுக்கிட்டு கவனையும் கல்லையும் எடுத்துகிட்டு என்ன செய்தான், என்ன செய்தான், நல்லா சொல்லுங்க. கோலியாத்தை பார்த்து எதிர்கொண்டு ஓடினான். அவன் நீங்க கை கோத்துக்கிட்டு இல்லை, ஒருவன் தான் கோலியாத்தை பார்த்து எதிர்கொண்டு ஓடினான். அப்போ கோலியாத் அவனை பார்த்து, என்ன அவன் கையில் என்னமோ கவனையும் கல்லையும் கொண்டு வந்திருக்கிற, நான் எவ்வளவு பெரிய போர் வீரன் தெரியுமா? தெரியும். பின்ன எதுக்கு என்ன அடிக்கிறதுக்கு கவனையும் கல்லையும் கொண்டு வந்திருக்கிற? நான் என்ன நாயா அப்படின்னு கேட்டான். பைபிள் இருக்குங்க. நான் என்ன ஒரு போடு. இப்பதான் எனக்கு ரகசியமே வெளிப்பட்டது. நான் நினைச்சேன் கோலியாத் ஒரு சிங்கமாயிருப்பான். நான் நினைத்தேன் அவன் ஒரு கரடியாயிருப்பான். ஒரு சிங்கத்தை கொன்ற எனக்கு கோலியாத்தை கொல்லுவது பெரிய காரியம் அல்ல, ஒரு கரடியை கொன்ற எனக்கு கோலியாத்தை கொல்லுவது அப்படின்னு இவன் போறான். யாரு? தாவீது போறான். ஆனா கோலியாத் என்ன சொல்லி கொடுக்கிறான்? நான் சிங்கமும் இல்லடா, நான் கரடியும் இல்லடா, நான் நாய்தாண்டா அப்படின்றான். பிசாசு ஒரு நாய் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. பிசாசு யாரு? நாய். அவன் சிங்கமும் கிடையாது, கரடியும் கிடையாது. எனக்கு நல்லா வழங்கி போச்சு மிஸ்டர் கோலியாத். நான் நினைச்சேன் நீ ஒரு பெரிய சிங்கம், உன்னை சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நீ பெரிய கரடி போல இருக்குது. ஒரு கரடியின் வாயிலிருந்து ஒரு ஆட்டு கிடாவை நான் தப்பி வித்து கொண்டு வந்தேன். நீ என்ன அதை போல ஒருவனாக இருப்பாய் அப்படின்னு இவன் நினைச்சான். ஆனால் அவன் என்ன சொல்றான்? நான் சிங்கமும் இல்லைடா, நான் கரடியும் இல்லைடா, நான் நாய்தான்டா. கரெக்ட். இது எனக்கு ஆவியானவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. கவனையும் கல்லையும் எடுத்துகிட்டு போட்டார். எடுத்தான், அடித்தான், வீசினா, வீழ்த்தினான், தலையை வெட்டி போட்டான். அஃபென்ஸ். இதுக்கு பேர் தான் அஃபென்ஸ். டிஃபென்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா டிஃபென்ஸ்லேயே தான் இருப்பீங்க. அஃபென்ஸுக்கு ஒரு காலம் போக மாட்டீங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நம்ம உணரலாங்க. ஆண்டவரே, இப்படிலாம் கேள்விப்படுறேனே, என்ன நடக்கும்? நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்கிறாயா? ஆமாம். அப்புறம் ஏன் பயப்படுற? போ, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு. நானும் தைரியமாக இருந்துச்சு போவேன். போனால் அங்கே என்ன நடக்கும்? நான் மேடையில், இதெல்லாம் கிராமத்தில் நடந்த கதைகளை சொல்கிறேன். மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு 500 பேர் இருப்பாங்க கிராமத்தில். குறைஞ்சது ஒரு 20 பிசாசாவது ஓடி வந்து முன்னால் விடும். அதுவாக ஓடி வந்து விடும். நான் ஜபமும் பண்ணலை, வல்லமை உண்டு பாட்டும் பாடலை, ஒன்றும் பண்ணலை. மேடையிலேருந்து இயேசுவின் நாமம், அவ்வளோதான் முடிஞ்சது. எல்லா பிசாசும் அங்கே வந்து முன்னால் வந்து விழும். அதுவும் எப்படி? ஆடி பாடி நாடகமாடி எல்லாம் செஞ்சு பொட்டுன்னு வந்து விழுவும். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னது இவர் ஒன்றுமே சொல்லலை, அது பாட்டுக்கு வந்து விழுகிறாங்க அப்படின்னு. அதுக்கு பேர் தான் என்னது? அஃபென்ஸ்.
அப்புறம் போய் எல்லாரையும் வரிசையாக முழங்கால் படிக்கிட்டு ஏசி நாமத்தில் போடனா திரும்ப கீழே விழுவாங்க, ஒரு விழுவாங்க, பிசாசு போயிடும். இப்படி எல்லாருக்கும் நடக்கும். எல்லாம் நிறையா நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. எப்படி நடக்குது இது? நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்பதை கொள்ளுகிறவர்கள் இல்லை, கொண்டவர்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்தி அந்த நிச்சயத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் முன்னேறி செல்வதிலே தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. நின்னம்னாலும் தப்பு, பின்வாங்கினோம்னாலும் தப்பு, டிஃபென்ஸில் போய் நின்னோம்னாலும் தப்பு, முன்னேறி சென்றால் நமக்கு வெற்றி. அதுவும் சாத்தானுக்கு எதிராக போகிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, என்னடா பாஸ்டர் எப்படிலாம் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை ஓட ஓட விரட்டுறதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன கண்ட உடனே ஓடிடுவான், அது வேறு விஷயம். இல்லை ரொம்ப ஆட்டம் போட்டான்னா அவன் என்ன செய்கிறது? ஓட ஓட விரட்டி. அஃபென்ஸ் இஸ் கிரேட்டர் வெப்பன் தென் டிஃபென்ஸ். வின்ஸ்டன் சர்ச்சில் தான் சொன்னார். அதனால தான் நான் உலகத்தை எல்லாம் பிடிச்சேன். எங்கே போனாலும் முதல்ல நான் அடிச்சிருவேன். இங்கே சாத்தான் அடிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க பையன்? ஏசாமி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அதில் இன்னொரு அருமையான வசனம் இருக்குது. அந்த வசனம், இயேசுவானவர் சிலுவையில் சாத்தானுடைய வல்லமையை என்ன செய்து போட்டாராம்? உரிந்து போட்டாராம். தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு போட்டார். அப்படிப்பட்டவர் நம்ம கூட நிற்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்படியா? அவர் பார்த்து சொல்லுவார், என்னடா மகளே, நான் உனக்கு இவ்வளோலாம் செஞ்சு வச்சுருக்கிறேன், உன்னால் அவனை ஜெயிக்க முடியாதா? என்கிட்ட அப்படி கேட்டிருக்காரு நிறையா தடவை. எனக்கு வெக்கமாக இருக்கும். சரி, இது என்னடா இது? ஆஃப்டர் ஆல் இவனை பார்த்து நம்ம பயப்படுறோம். முதலாவது காரியம், பிசாசு நம்மளை எதில் வீழ்த்துவான் என்றால், எதில் வீழ்த்துவான்? பயம். அந்த பயத்தோடு சேர்த்து இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுவான், உன்னால் முடியாது. என்ன ஏற்று நீ போராடிடுவியா? என்ன ஏற்று நீ ஜெயிச்சிருவியா? உன்னால் முடியாதுன்னு அவன் நம்மளை பற்றி சொல்லுவான். ஓஹோ, ஒரு பிரசங்கியார் வந்தார். பிரசங்கியார் வந்து அன்னைக்கு பிரசங்கத்தில் சாத்தானுடைய பெருமைகளை பேசினார். என்ன பேசினார்? அவன் 6000 வருஷம் இந்த உலகத்தை சோதித்து மிகுந்த அனுபவம் பெற்றவன். உங்களுக்கும் எனக்கும் அந்த அனுபவம் இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாதுன்னு பிரசங்கம். அவர் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறாரு. இதை தமிழில் மொழிபெயர்த்தது நான். எனக்கு அவர் சொல்ல சொல்ல என்ன ஆண்டவரே நான் இங்கே குமுறிக்கிட்டு இருக்கிறேன். சரி, பிரசங்கம் பண்ணி முடித்தார். பிசாசு வரட்ட போகிறேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். சாதாரண ஒரு கேர்ள், 15 வயசு இருக்கும் அவளுக்கு. பிசாசு பிடிச்சவளுக்கும் முன்னால் வந்துட்டான். இவர் ஜெபம் பண்ணுறாரு, பாட சொல்கிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை. அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே கிடக்கு. நான் கூட நிற்கலை, ஏன்னா எனக்கு நிற்க விருப்பம் இல்லை. நான் போய் உட்காந்துக்கிட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு அந்த கதை. பாட்டு அப்போ அந்த வல்லமை உண்டுலாம் ஒரு பாட்டு பாடுவாங்களே, தெரியும் தானே? அது மாதிரி எல்லா பாட்டும் பாடிட்டாங்க. பிசாசு என்ன செய்யலை, போகல். அப்புறம் ஒருத்தர் ஓடி வந்து, பாஸ்டர் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டீங்க, அங்கே என்ன கூத்து நடக்கிறத பாரு கேட்டார். எனக்கு தெரியும்னு. ஏன்? அந்த ஆள் பிரசங்கம் முழுவதும் பிசாசு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளவு வல்லமை உள்ளவன், எவ்வளவு ஞானம் உள்ளவன், எவ்வளவு புத்தி உள்ளவன், எவ்வளவு வஞ்சிக்கிறவன், அப்படி இப்படியெல்லாம் பிரசங்கம் முழுவதும் பேசி போட்டு அந்த பிசாசை போடனா அவன் எப்படி போவான்? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பஸ் நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க, நான் வரமாட்டேன், தயவுசெய்து வாங்க பஸ். இல்லைன்னா
கூட்டமே நாரி போயிடும். சரி, நான் எழுந்து போய் இயேசுவின் நாமத்தில் முழங்கால் போடுங்க. அவ்வளோதான். 15-20 நிமிஷம் ஆடின அந்த பொண்ணு முழங்கால் போட்டான். எல்லாரும் பார்த்து முடிக்கும். இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே, இவ்வளவுதான். 2 வார்த்தை தான். முழங்கால் போடு, போ பிசாசே, போயிடுச்சு. அப்போ இவர் வந்து கேட்டார். இவருக்கு அங்கே இருக்க முடியல. ஏன்னா 15 நிமிஷம் எல்லா பாட்டும் பாடி பிசாசு போகலையா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டார். என்ன வாஸ்தவன்னு கேட்டார். ஏங்க பிசாசை போய் என்னமோ அவன் பெரியவன், அவன் 6000 வருஷம் அனுபவசாலி, அவன் நம்மளெல்லாம் ஈஸியாக மடைக்கப்படுவான் அப்படி இப்படின்னு பிரசங்கம் மேடையிலேருந்து பேசி போட்டு அவனை போன்னு சொன்னால் அவன் எப்படி போவான்? அப்போ என்ன அங்கே பிரச்சனை? அவனை யாருன்னு இவருக்கு இன்னும் தெரியலை. தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, அப்படிதான் இருக்கு பைபிளில். ஹீ இஸ் a defeated foe. ஜெயங்கொண்ட சத்ருன்னு ஓடலை, தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ ஜெயங்கொண்டவன் அப்படின்றாரு. ஜெயங்கொண்டவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு முன்பாக போய் நின்று கொண்டு கையை கட்டி கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, பிரதர் பாஸ்டர் ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப். என்னங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆவியானவர் எங்களோடு இருக்கிறாருங்கிறதுக்கு அந்த உணர்வு இன்னும் நமக்கு சரியாக வரலை. we have not got it yet. இப்போ இவங்கெல்லாம் எண்ணத்தில் எல்லாரோடும் போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாரி பாஸ்டர், கொஞ்சம் வளர்க்குறதுக்காக நான் அதை சொல்கிறேன், தேசம் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? பரிசுத்தாவின் வரங்கள் எல்லாம் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்கிறாங்களா இல்லையா? யூடியூப் பூரா அதான் இருக்குது, டிவி பூரா அதான் இருக்குது. வரங்கள் எல்லாம் என்ன ஆகி போச்சான்? சீஸ் ஆகிட்டு தான். செசேஷனிசம் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அது 1ஆம் நூற்றாண்டோடு என்ன ஆகி போச்சான்? நின்று போச்சான். அப்போ இயேசுவுடைய ரட்சிப்பின் வல்லமையும் 1ஆம் நூற்றாண்டோடு நின்று போச்சோ? அப்போ ரட்சிப்பின் வல்லமை மட்டும் 2000 வருஷம் தொடருது. ஆனால் அற்புதங்களை செய்யும் வர மட்டும் என்ன செய்து போச்சு? முடிஞ்சு போச்சு. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கஷ்டம். நான் கொஞ்சம் போகிறேன் விளக்குறதுக்காக, தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. How many of you believe, or how many, including me, how many of you believe that miracles are happening or can happen today? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்றைக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ நடக்கலை அப்படின்னா என்ன அதுக்கு கருத்து? ஜெயங்கொள்ளலை, அதுதான் சென்டர். முதலாவது பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், அப்படி சொல்கிறவங்க கிட்ட ஒரு பெரிய காரியம் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? Faith is not there in these days. பிரசங்கிமார்கள், இந்த காலத்து பிரசங்கியார்களுக்குள்ள விசுவாசம் என்பது இல்லை. நீங்களாம் எப்படி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களோ அல்லது டிவியில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் தெரியாது. நான் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? எவனாவது ஃபெய்த்தை பற்றி பேசுகிறானான்னு பார்ப்பேன். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. எவனாவது ஃபெய்த்தை பற்றி பேசுகிறானா? பப்ளிக்கில் பேசும்போது எதை பற்றி பேசணும்? விசுவாசத்தை பற்றி தான் பேசணும். அதை தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க.
விசுவாசத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. நான் எழுதி தரேங்க, சேலஞ்சு பண்ணுறேன். நாளைக்கு எவனாவது யூடியூப்பில் அல்லது டிவியில் விசுவாசத்தை பற்றி 30 நிமிஷம் மெசேஜில் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் திருப்பி எடுத்துக்கிறேன். மாட்டான், செய்கிறது இல்லை. நான் சவால் விட்டு சொல்லுவேன், ஒருவனும் என்ன செய்கிறது இல்லை, விசுவாசத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. அப்படி ஒரு வார்த்தை கிறிஸ்தவத்தில் இருக்குதாங்கிறதே இப்போ சந்தேகமாகி போய்கிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கிறிஸ்தவனுடைய அல்லது கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் என்னது? விசுவாசம். இந்துக்களுக்கு அது கிடையாது, முஸ்லீம்கள் அதை போதிக்கிறது இல்லை. எந்த மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எந்த மதமாக இருக்கட்டும், விசுவாசத்தை குறித்து போதிப்பது இல்லை, கிறிஸ்தவத்தை தவிர. ஆனால் இப்போ கிறிஸ்தவம் என்ன ஆகிப்போச்சு, அவங்களும் போதிக்கிறது. முதலாவது ஒரு வசனம் இருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவதே கூடாத காரியம். நீங்க விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, God will not be pleased with you. நம்ம மேல அவருக்கு பிரியம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு எல்லாம் செய்யலாம். நான் சும்மா சொல்ல நினைக்காதீங்க, இதெல்லாம் நீங்க இன்னிலிருந்து டெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பிரசங்கிமார்கள் விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் பேர் சொல்லி சொல்ல விரும்பவில்லை. நான் இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது இந்த 2 பேர பிள்ளைகளும் என் பக்கத்தில் உட்காந்து டிவியில் ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் சொன்னால் அவரை கேவலமாக பேசுகிற மாதிரி எல்லாரும் நினச்சிக்குவாங்க. சரி, அதனால் பேரெலாம் சொல்லலை. ஒரு ப்ரோக்ராம் ஓடுது, ஸ்டார்ட் படித்த அப்போ தான் 1/2 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம். அப்போ நான் சொன்னேன், ஹேய் கிட்ஸ், இந்த 30 நிமிஷ பிரசங்கத்தில் இயேசு அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை முறை இந்த பிரசங்கியார் சொல்கிறார்? என்னங்க, நம்ம யாரை பற்றிங்க பிரசங்கம் பண்ணுறோம்? யாருக்காக பிரசங்கம் பண்ணுறோம்? நாங்கள்லாம் யார்? கவனி, 30 நிமிஷம் பிரசங்கம் முடிஞ்ச உடனே நீ என்கிட்ட சொல்லணும், இத்தனை முறை இயேசு என்ற பெயரை இவர் உச்சரித்தார். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, 29 நிமிஷம் பிரசங்கம் பண்ணார். நான் எந்த டிவி யார் பேசினா என்னைக்கு பேசினாலும் கூட என்னால் கிளீனாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு முறை கூட இயேசு என்கிற பெயரை அவர் உச்சரிக்கவில்லை. என் பிள்ளைங்க சொல்லுது, கிராண்ட் டாட்டர் சொல்றான், என்ன டாடி ஒரு முறை கூட இயேசுன்னு சொல்லவே இல்லை அவரு. ஆனால் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாரு? 29 minutes. 29 நிமிஷம் பிரசங்கத்தில் இயேசு என்கிற பெயர் ஒரு முறை கூட இல்லை. விசுவாசம்ங்கிற பெயர் எத்தனை முறை வந்தது? ஐயோ, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கவே இல்லை டாடி, அதுக்கெல்லாம் கேட்டு ரொம்ப காணாச்சு அப்படின்றாங்க அவளுங்க. இதெல்லாம் கவனிங்க. எவ்வளவோ யூடியூப் பார்க்குறோம், எவ்வளவோ டிவி பார்க்குறோம், எவ்வளவோ ப்ரோக்ராம் பார்க்குறோம். சரி, இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று நடந்தது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று நடந்தது. ஒரு முறை பில்லி கிரஹாம் பெரிய ஒரு கிருசைடில் பிரசங்கம் பண்ணி முடித்து ஆல்டர் கால் கொடுத்தா, உங்களுக்கு தான் தெரியுமே, மில்லியன் கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் ஆளுங்க வருவாங்க. அப்போ வந்துட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இப்போ தான் புதுசாக வந்த ஒரு ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு ஊழியம் கூட செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ பில்லி கிரஹாம் போய் முடிஞ்ச பிறகு போய் கேட்டிருக்கிறான், அது எப்படி பாஸ்டர் உங்கள் ஊழியத்தில் மட்டும் நீங்கள் ஆல்டர் கால் கொடுத்தா இப்படி லட்சக்கணக்கில் வந்து வராங்க, ஒப்பு கொடுக்குறாங்க, எப்படி அப்படின்னு. அவர் சிரிச்சாராம். இல்லை, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்டார். சரி, இன்னைக்கு நீ என் பிரசங்கத்தை கேட்ட இல்லையா, அதனால தானே வந்து கேட்குறேன். ஆமாம், நாளைக்கு என் பிரசங்கத்தை என்ன செய்ய கேளு.
அதில் எத்தனை முறை ஜீசஸ் கிரைஸ்ட், faith, word of God, believe in the Lord Jesus Christ and you shall be saved, இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் என்று நீ எனக்கு கணக்கு போட்டு நாளைக்கு வந்து எனக்கு நீ என்ன செய்யணும், சொல்லணுன்ட்டாரான். இயேசுங்கிற வார்த்தையை அவன் எத்தனை முறை சொல்கிறான், எத்தனை முறை நான் சொன்னேன். வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது அப்படின்னு எத்தனை முறை நான் சொன்னேன். விசுவாசம்ங்கிற வார்த்தையை எத்தனை முறை நான் சொன்னேன். விசுவாசிக்கிறதுனாலே நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இதெல்லாம் நான் எத்தனை முறை சொன்னேன் என்று நீ நோட்புக்கில் கணக்கு போட்டு நாளைக்கு எனக்கு வந்து நீ என்ன செய்யணும், சொல்லணுன்ட்டாரான். இவன் ஓகேன்ட்டு போயிட்டான். போயிட்டு அவர் பிரசங்க ஆரம்பித்ததுலேருந்து இவர் நோட் புக் எடுத்து வச்சுக்கிட்டு பில்லிக்கிறாங்க எத்தனை முறை இயேசு சொன்னார், நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொன்னார், வேர்ட் ஆஃப் காட் என்று சொன்னார், ஃபெய்த் என்று சொன்னார், பைபிள் சேஸ் என்று சொன்னார். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவன் எத்தனை முறை சொல்கிறாருன்னு இவன் டிக் பண்ணிக்கிட்டே வரான். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சோன்னா திரும்பியும் பில்லிக்கிறான் பார்க்க போயிருக்கேன். டிட் யூ டூ வாட் ஐ டோல்ட் யூ டு டூ? ஆமாம். எத்தனை முறை சொன்னேன்? என்னங்க, இந்த 4-5 வார்த்தைகளையும் சேர்த்து 139 தடவை சொன்னாராம். 29 நிமிஷம் மெசேஜில், 29 நிமிஷம் மெசேஜில் 139 தடவை இந்த 5 வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார். என்னங்க, the Bible says. அவர் ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆகிப்பார். எப்படி ஆரம்பிப்பார்? The Bible says, the word of God says, Jesus said, in the name of Jesus. இப்படி தான் அவர் பேசுவார். எத்தனை முறை? 139 தடவை சொன்னீங்க. இதுதான் ஏன் ரகசியம். நானும் எல்லாரையும் போல ஒரு பிரசங்க தான். ஆனால் ரகசியம் என்னது? நீ 30 நிமிஷம் இயேசு பேரே சொல்லலைன்னா அது எந்த பிரசங்கத்தில் எவங்க ரட்சிக்கப்படுவான்? நீ பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமம், இயேசு பேரை சொல்லாத 29 நிமிஷம் நீ பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்மா கூட என்ன செய்யாது, தொடப்படாது, ரட்சிக்கப்படாது, ஒன்றுமே நடக்காது. இப்படி இருந்தால் நம்ம எப்படிங்க பிசாசு ஜெயிக்க முடியும்? இது ரகசியங்க. இது பில்லிகிரஹாமுடைய ரகசியம். அவர் இந்த வார்த்தைகளை தவிர வேறு எதையுமே தன்னுடைய பிரசங்கத்தில் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். வீணான வார்த்தைகளை உச்சரிக்கவே மாட்டார். ஆகையினால தான் லட்சக்கணக்கில் ரட்சிக்கப்படுறாங்க. ஆல்டர் கால் கொடுத்தா ஓடுவாங்க. Because there is power in the name of Jesus. There is power in the word of God. There is power in faith. There is power everything what we do in the name of Jesus. அதை உணராமல் நம்ம என்னங்க, உங்களுடைய பேச்சு திறமையினாலோ அல்லது நீங்கள் அழகாக பிரசங்கிக்கிறதுனாலோ உங்களுடைய வசனிப்பினாலோ யாராவது ரட்சிக்கப்பட போகிறானா? அப்படி எங்கேயும் சரித்திரமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு அவர் ரட்சிக்கப்படுவான். எது? the name of Jesus, the word of God. நாங்கள் இது இல்லைன்னா நாங்கள் யாருங்க சொல்லுங்கள்? வேர்ட் ஆஃப் காட் இல்லைன்னா நம்ம யார்? ஜீரோ. நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வசனிப்பினால நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால பிசாசை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நல்ல மனசில் முடிவு பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு டார்மெண்ட் த டெவில் டுடே. எனக்கு அதை மறக்கவே முடியலைங்க, இத்தனை வருஷம் ஆகியும். இன்றைக்கு பிசாசை நான் துன்பப்படுத்தினேனா? துன்பப்படுத்தலைன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்க. அவனை துன்பப்படுத்தினே எனக்கு அவ்வளோ ஆசை. பாஸ்டர் அவன் ஏதாவது செஞ்சு விடுவான். அவன் என்ன செய்வான்? அவன் எங்கே இருக்கான்? முதல்ல எங்கே இருக்கான் அதையாவது தெரிஞ்சுக்குவோம். வேர் இஸ் ஹி? வேர் இஸ் த டெவில்? How many of you believe that? The devil is under your feet. Where is he?
அண்டர் மை ஃபீட். அவன் எங்கே இருக்கிறான்? என் காலின் கீழாய் இருக்கிறான். ஏன்? அவனுடைய தலையை இயேசு நசுக்கி விட்டார். ஆகையினாலே அவன் தலை இல்லாத, அந்த வார்த்தை சொல்ல நான் விரும்பலை. என்னங்க, அவனுக்கு இப்போ தலை கிடையாது. தலையில்லாத சரீரத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? அது சொல்ல வேண்டாம் நினைச்சேன். இதுதான் அவன். இப்போ அதை கண்டு நம்ம என்ன செய்யணும்? பயந்து நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெவில் இஸ் அண்டர் யுவர் ஃபீட். இன்னையிலிருந்து அந்த முடிவில் இருங்க. என் காலின் கீழாய் பிசாசு இருக்கிறான். அவன் வந்து உங்களை மிரட்டுவான். நானா காலின் கீழாக இருக்கேன், நான் அவன் தலையில் இருக்கிறேன், பாரு ஒன்று என்ன பண்ணுறேன். தரையில் இருக்கிறார். என் காலின் கீழாக இருக்க, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா உன்னை எட்டி உதச்சிடும். நான் அப்படி தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே பேசுனேன் நான் உன்னை எட்டி உதச்சிருவேன், ஓடி போயிடு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இதில் எனக்கு கடைசியாக சொன்னதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு பதில் சொல்ல இப்போ போனால் டைம் ஆகும். இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், போயிட்டு வந்து உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேன், என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படியாய் வைத்துக்கொள்ளுவேன், சிங்காசனத்தில் நான் இருப்பேன், நீங்கள் எல்லாம் என்னோடு கூட என்ன செய்வீங்க? எங்க இதை விட ஒரு பாக்கியம் வேணுமா? அது எங்கே வரும்? ஜெயங்கொள்கிறவனுக்குன்னு பைபிளை போட்டு, அவனை என்னோடு கூட இன்னும் நான் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் அவனை உட்கார வைப்பேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? அது எதுக்கு, யாருக்கு கொடுக்க போறான்? ஜெயம் கொள்கிறவனுக்கு. தோக்கிறவனுக்கு இல்லை. தோக்கிறவனை கண்டாலே ஏசாமி பிடிக்காது, பேசாம விட்டுருவாங்க. அதுக்குள்ளெல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஆகினாலே நாங்கள் எப்படி இருப்போம்? ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். இன்னும் நிறையா டிப்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சமயம் வரும்போது சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிறைய டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பிசாசு ஜெயிக்கவே முடியாது. எழுதித்தாரேன். நிறைய டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதையெல்லாம் பிரசங்கியார்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக காரியங்களை கொடுத்து படிப்போம். இதற்கு அடிகோலியாக இருப்பது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வரமும். அதெல்லாம் அப்புறம் படிப்போம் தொடர்ந்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்து, சிலுவையிலே அவர் எங்களுக்காக ஜெயத்தை எடுத்து, பிசாசின் தலையை நசுக்கி போட்டு, ஜெயத்தை எங்கள் கரங்களிலே கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ஜெயத்தை நாங்கள் முற்றிலுமாக பாவித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அங்கே சோவினமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அங்கே பார்க்குறோம் மரியாக்காவை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அங்கே ஹில்டாண்டி ஒப்புக் கொடுப்போம். தேவன் பொறுப்பெடுக்க வேணுமா, இந்த கிருபையினால் இவர்களை மூடிக்கொள்ள வேணுமா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சந்திராண்டி ஒப்புக் கொடுப்போம். இன்னும் யாரெல்லாம் சோவினமாக இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காய் நாங்கள் நின்று நாங்கள் தாங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே மூடிக்கொள்ள வேணுமாய் மன்றாடுகிறோம் ஐயா.